ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான சுவையான ஆடி மாச ஸ்பெஷல் ரெசிபி செட்டிநாடு ஆடி கும்மாயம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் முதல்ல பாத்துருங்க. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மிதமான தீயில நல்ல பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீச்சிடக்கூடாது, நல்ல பார்த்து பொன்னிறமா இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துருங்க. இதை இப்போ ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில ஒரு 1/4 கப் பச்சை பருப்பையும் சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே மிதமான தீயில செய்யுங்க. இதையும் அந்த தட்டுல மாத்தி ஆற விட்டுடலாம். கடைசியா ஒரு 1/4 கப் பச்சரிசி, அதையும் நல்லா லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இதையும் அந்த தட்டில் மாற்றி எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு நமக்கு சுவைக்கேற்ப வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது வெல்லத்தை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. வெல்லம் பாட்டுக்கு ஆறட்டும். இது தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்ல மைய பொடிக்கணுங்க. குருணியே இருக்கக்கூடாது. நல்ல மைய பொடிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா சளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா போட்டு சளிச்சு எடுத்துருங்க. இதுதாங்க கும்மாயம் மாவு. இதை நம்ம ஒரு 2 மாசம் வரைக்கும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே யூஸ் பண்ண போறேன். இப்போ இதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மாவை சேர்த்துருங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தாங்க, பட் செஞ்சாக்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப சூடாகணும்னு அவசியம் கிடையாது. இதை இப்போ ஆற விட்டுறலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதுல இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாம கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதுல இப்போ ஆற வச்ச வெள்ளை கரைசல் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை விடாம நல்ல லம்ஸ் எதுவும் கட்டி இல்லாம நல்லா கிளறணுங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கட்டி இல்லாம கிளறிடுங்க. இப்பதாங்க அடுப்பை ஆன் பண்ணணும். இதை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். இதுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இடையில சேர்த்துட்டு கிண்டிகிட்டே வரணுங்க. கைவிடாம கிளறணும். மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துடும். கடைசியா இருக்க நெய்யும் நான் சேர்த்துட்டேன். இது நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். என்ன பக்குவம்னு பார்த்தாக்கா கையில உருட்டி பார்த்தாக்கா உருட்ட வரும், ஒட்டவும் கூடாது. இதாங்க கரெக்ட் பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சுவையான பாரம்பரியமான ஹெல்த்தியான ஆடி கும்மாயம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க வியூஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.